நாங்க ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க, 5 டிராஃபி வச்சுட்டு தோக்குறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, நாங்களாவது 5 டிராஃபி வச்சு தான்டா தோக்குறோம், நீங்க 5 டிராஃபி 5 கேப்டன்ஸை வச்சு தோக்குறீங்களேடா, கேவலமா இல்ல? நேற்று மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சஞ்சு சாம்சனோட நிதானம். ஏன்னா விக்கெட் வந்து வேங்கேடு நார்மல் விக்கெட் மாதிரி கிடையாது, பேட்டிங் பெல்டர் மாதிரிலாம் கிடையாது. செம்ம விக்கெட், நேற்று நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அட் த சேம் டைம் பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லோவா இருந்தது. வந்தோடனே புது பேட்ஸ்மேனாலாம் நேற்று விக்கெட்ல அடிக்கவே முடியாது, மச் செட் பேட்ஸ்மேனால மட்டும்தான் அடிக்க முடியும். நேற்று சஞ்சு சாம்சன் செட் ஆயிட்டு மேட்சை கொண்டு போன விதம், அது ஒண்ணுதான் ரீசன் சிஎஸ்கே வின் பண்ணதுக்கு. ஏன்னா நம்ம பேட்ஸ்மேன்ஸ்லாம் அந்த விக்கெட்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கே டைம் ஆச்சு. whereas சஃப்ராஸ் கான் ஷோன் அண்ட் இம்மென்ஸ் மெச்சூரிட்டி. கைக்வாட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சாம்சனோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு அட்டாக் எடுத்துட்டு போய் பவர் பிளே 72 முடிச்சது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு நாக் வருது. மற்றபடி பிரேவஸ் அவருக்குலாம் இன்னும் செட் ஆகல தெரியுது. அவர் பேட்டிங் ஸ்டைல்லையே அவர் என்னாச்சுன்னா லாட் ஆஃப் ப்ரெஷர் அவர் மேல. You can understand, but okay, let's give some time because we all know what Brewers is capable of. அப்படியே கீழே எடுத்துட்டே போனா அந்த பசங்க அந்த சாம்சன்ன்ற ஒரே ஆள் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனது வைட்டல். 208 ஃபர்ஸ்ட் நான் ஸ்கோர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்கோர் பத்தாதோ, மும்பை முடிச்சிருவாங்களோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா ஒரு கஷ்டமான பாட்டுன்னா அவங்க ஆடும்போது பிச்சு இன்னும் ஸ்லோ ஆயிடுச்சு. நமக்கு வேற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு ஒரு சைனா மேன் வேற லெவல்ல போட்டானுங்க ரெண்டு பேருமே. அந்த நூர் அகமதும் சரி அகில் ஹுசைனும் சரி தி பெஸ்ட் பார்ட். இதுல சில விஷயங்கள் என்ன புரியலன்னா, இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாமே பிளான் படிதான் நடக்குதா இல்லைன்னா அவர் ஸ்பான்டானிட்டியா நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறாரான்னு தெரியல. சிம்பிள் விஷயம், ஜேமி ஓவர்டன் வரும்போது உள்ள இருந்து பவுலிங் கோச் சொல்றாரு தேர்ட் மேன் வந்து ஷார்ட்டா இருக்கான், அவனை லாங்கா வெயின். ஆனா இவர் எதுவுமே கேட்காம விடுறாரு. கரெக்டா அதே ஸ்பாட்ல 4 போது உள்ள இருந்து அந்த மனுஷன் கத்திட்டு இருக்காரு. அப்ப எதுக்கு போலிங் கோச் இருக்காருன்னு தெரியல. கேப்டனுக்கும் கோச்சஸ்க்கும் என்ன ஒரு பாண்ட் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நேற்று எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா எம்ஐ பண்ண புரியாத மூவ் என்னன்னா, நம்மந்தர் எதுக்கு 1 டவுன் அனுப்புனாங்கன்னு சுத்தமா புரியல. அவர் அந்த நம்மந்தர் வந்து மோஸ்டா பவர் பிளே முடிச்ச உடனே லைக் திலக் முடிஞ்சிரும், ஸ்கை முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் ஓகே அடுத்த பேட்ஸ்மேனா உள்ள வருவார் அவர். பட் நேற்று எதுக்கு 1 டவுன் தெரியல. ஓகே ஒரு 1 டவுனுக்கு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுமா, திலக் வர்மா வச்சு பண்ணிருக்கலாமே. போன மேட்ச் தான் மனுஷன் 100 அடிச்சிருக்காரு. ஸோ அவர் போன மேட்சும் இதே ஸ்டைல தான் ஆடினாரு. நான் ஒரு 20 பால் எடுத்துப்பேங்க, 25 பால் எடுத்துப்பேன், 25 பால் என்கிட்ட ரன்னே கேட்காத, ஸ்ட்ரைக் ரேட்டே கேட்காது. ஆனா அடுத்த 25 பால் உனக்கு அடிச்சு கொடுத்துறேன். அந்த மாதிரி தான் போன இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ அவருக்கு டைம் கொடுத்துருக்கலாம். அவரை உள்ள இருக்காம சடனா நம்மந்தேர், அதுவும் என்ன ப்ரெஷர் சுச்சுவேஷன். குவிண்டன் டிகாக்கும் ஒரு டெபு பையனும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டெபு பையன் டக்குன்னு அவுட் ஆயிட்டான். அவுட் ஆன உடனே ஃபுல் ப்ரெஷர். என்ன 200 சேஸ்ல ஒரு இதுல சீக்கிரமா விக்கெட் போகும்போது ஹோல் ப்ரெஷர். அப்போ வந்து திலக் வர்மா ஒரு ஸ்கை தான் வந்திருந்தாங்கன்னா அவங்களும் டிகாக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்திருக்கும். மேபி ஹூ நோஸ். சம்பந்தமே இல்லாம நம்மந்தேர் டக்குன்னு விக்கெட் போய் எனக்கு ஒரு மாதிரி பேட்டிங் சொதப்பன மாதிரி ஃபீல் ஆச்சு எம்ஐ. பட் நிஜமா சொல்ல போனா நேத்தி வந்து வந்தோடனே பெல்டர் பண்ற விக்கெட் கிடையாது. நிஜமா ரூதர்ஃபோர்டும் ஹர்திக் பாண்டியாவும் அவங்க என்ன ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்காங்கன்னு சுத்தமா புரியல. மேபி அது ஹோம் கிரவுண்டு, எங்களோட ஏரியா, நாங்க இறங்கோடனே அடிப்போம்டா அந்த மாதிரி ஒரு மூட்ல போயிட்டாங்களான்னு தெரியல. வந்தோடனே 2 பேருமே ஃபர்ஸ்ட் பாலே சுத்தி அவுட் ஆயிட்டாங்க. எங்களோட லோக்கல் லீக் லெவல்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் சுத்தி நாங்க அவுட் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசன்ல இருக்கிற எல்லா மேட்சும் உட்கார வைப்பாங்க. லிட்டரலி எல்லா மேட்சும் உட்கார வைப்பாங்க. ஆனா இப்போ ஒரு கேப்டன் அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகும் போது இவெல்லாம் உட்கார வைப்பீங்களாடான்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா எம்ஐ இஸ் நாட் அப் டு த மார்க். ஆக்சுவலா போன மேட்ச் வின் பண்ண உடனே எஸ் வந்துட்டானுங்கடா எம்ஐ, இப்ப கம்பேக்கை மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா இன்னும் அவங்க காம்பினேஷன் செட் ஆகல. பட் ஓகே, பட் எனிவே வந்து எம்ஐ இருந்தாலும் சரி சிஎஸ்கே இருந்தாலும் சரி அவங்க லெகசி இஸ் ஆல்வேஸ் அன்டச்சபிள். தொடவே முடியாது. ஏதோ இந்த சீசன்ல போன சீசன் சொதப்புறாங்கிறதுக்காகலாம் இந்த டீம் எல்லாம் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு டைலாக், இங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ. அவ்வளவுதான். இவங்க லெகசி எல்லாம் வந்து அன்மேட்ச்டு. இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு ரோட்ல போற லுச்சா பசங்க அதாவது வந்து நாங்க தான் அப்படி இப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஜோக்ஸ். முதல்ல இவனுங்களை அடிக்க ட்ரை பண்ணுங்கடா. So my top 3 performance of the day, obviously Sanju Samson on the top. அந்த பேட்டிங் அந்த பொறுமை காமிச்சதுனால தான் சிஎஸ்கே நேற்று வின்னே பண்ணாங்க. ஸோ நம்பர் 1 is சஞ்சு சாம்சன். நம்பர் 2 and 3 always goes to the சிஎஸ்கே spinners, அகில் ஹுசைன் அண்ட் நூர் அகமது. இவங்க நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். பிகாஸ் அகில் ஹுசைன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ரீசன் நூர் அகமது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ரீசன் இவர். ஸோ they made a beautiful partnership. So that's for the day. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. so that நம்மளுடைய கிரிக்கெட் ரிவ்யூஸ், ஃபிட்னஸ் டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். until it's bye from straight.